வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஆசிரியர் தினமான இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களே சமூகத்திற்கு வழிகாட்டும் சுடர் என்றும் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சிற்பிகள் என்றும் அவர் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து பள்ளிகளிலும் சுதேசி தினம் மற்றும் சுதேசி வாரம் போன்ற நிகழ்வுகளை கொண்டாட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களிடம் உரையாற்றுகையில் கேட்டுக்கொண்டார். ஓணம் பண்டிகை, மிலாது நபி திருநாள் மற்றும் ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவக் கல்விக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் அனைவரையும் அரசு மருத்துவக் கல்லூரியிலே சேர்த்துக் கொள்ள அடுத்த ஆண்டு முதல் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் நேற்று மாலை நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் மாநில நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். புதுச்சேரியில் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சுனாமி பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரு குலோத்துங்கன் தலைமையில் ஒத்திகை பயிற்சிக்கான நெறிமுறைகள் பற்றிய கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்புகளில் எஞ்சியுள்ள காலி இடங்களுக்கான மாப்அப் கலந்தாய்வு வரும் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது. ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்களும் ஆன்லைன் மூலம் 1000 ரூபாய் செலுத்தி இதில் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நடைபெற்று வரும் ஆடவருக்கான ஹாக்கி ஆசிய கோப்பை சாம்பியன்ஷிப் பட்ட போட்டிகளில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா மலேசியாவை 4-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்தியா சூப்பர் 4 பிரிவில் 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.